குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தெரியாதவங்க இந்தியாவில் யாருமே இருக்க முடியாது. ஜெய்ஹிந்த்ன்ற வார்த்தையை நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம். ஜெய் ஹிந்துஸ்தான், அதனுடைய சுருக்கம் தான் ஜெய்ஹிந்த். அதை உருவாக்குனவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி இந்தியாவில் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். காந்தியின் தலைமையிலான காங்கிரஸ் அஹிம்சா வழியில், அதாவது வன்முறை இல்லாத போராட்டங்களை செய்தாங்க. நேதாஜி அதுக்கு நேர் எதிர் வழியை சொன்னார். போர் மூலமாக தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இந்தியாவிலேருந்து அகற்ற முடியும்னு நம்பினார். அவர் கதையை புரிஞ்சுக்கணும்னா உலக வரலாற்றையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். 1939 இரண்டாம் உலக யுத்தம் ஆரம்பமாச்சு. ஒரு தரப்புல பிரிட்டன், பிரான்ஸ், சோவியத் யூனியன் போன்ற நாடுகள் இருந்தன. இன்னொரு தரப்புல ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இந்த 3 நாடுகளும் இருந்தன. அமெரிக்கா கிட்டத்தட்ட நடுநிலை வகிச்சது. இதுதான் அந்த காலகட்டத்தினுடைய உலக அரசியல் நிலவரம். நேதாஜி அப்போ வீட்டுக்காவல் சிறையில் இருந்தார். பிரிட்டனை எதிர்க்கணும்னா அதற்கு எதிர் நாடுகளான ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான் 3 பேருடைய ஹெல்ப் வேணும்னு டிசைட் பண்ணார். வீட்டுக்காவல்லேருந்து ஒரு நாள் திடீர்னு தப்பிச்சு போயிட்டாரு. அவர் இருந்தது கல்கட்டா. மாறு வேஷத்தில் ஆப்கானிஸ்தானை போய் ரீச் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற இத்தாலியன் எம்பசியில் போய் தன்னுடைய திட்டத்தை சொல்கிறாரு. இத்தாலியன் எம்பசி தங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க. இத்தாலியிலேருந்து அவருக்கு அழைப்பு வருது. அப்போது ஜெர்மன் நாட்டுடைய அதிபராக இருந்தவர் ஹிட்லர். ஹிட்லர் நேதாஜியை சந்திக்கணும்னு அழைப்பு விடுக்கிறார். நேதாஜி ஹிட்லரை போய் சந்திக்கிறார். ஜெர்மன் இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு உதவணும்னு கேட்கிறாரு. ஹிட்லரும் அதை ஒத்துக்கிறாரு. இரண்டாம் உலக யுத்தம் தீவிரமடையுது. ஜப்பான் பிரிட்டனுக்கு எதிராக அதிகமான வெற்றிகளை பெறுகிறது. ஜப்பானிய அரசாங்கம் இந்தியா சுதந்திரம் பெற உதவி செய்வதாக நேதாஜிக்கு வாக்களித்தது. அப்போது சிங்கப்பூர் பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் இருந்தது. ஜப்பான் சிங்கப்பூர் மீது படையெடுத்த பொழுது பிரிட்டன் கடுமையான தோல்வியை சந்தித்தது. பிரிட்டிஷ் சிப்பாய்களும் அவர் கீழ் பணியாற்றிய இந்திய சிப்பாய்களும் ஜப்பான் இராணுவத்திடம் சரணடைந்தனர். இந்த காலகட்டத்தில் நேதாஜி ஜப்பானிலிருந்து சிங்கப்பூருக்கு பயணமானார். அங்கு அவருக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. 1943ஆம் வருடம் அக்டோபர் மாதம் சுதந்திர இந்திய அரசை சிங்கப்பூரில் அமைத்தார் நேதாஜி. அங்கு அவர் சுதந்திர இந்திய அரசாங்கத்தை உருவாக்குகிறார். சுதந்திர இந்திய அரசாங்கத்தின் சார்பாக பிரிட்டன் மீது போர் தொடுக்கும் அறிவிப்பை செய்கிறார். 50,000 பேர் கொண்ட மிகப்பெரிய படையை உருவாக்குகிறார். அதில் பெண்கள் படை, தற்கொலை படை போன்ற பிரிவுகளும் இருந்தன. நேதாஜியின் சுதந்திர இந்திய அரசாங்கத்திற்கு ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, பிலிப்பைன்ஸ் மற்றும் அயர்லாந்து போன்ற நாடுகள் அங்கீகாரம் அளித்தன. 50,000 பேர் கொண்ட மாபெரும் படையை உருவாக்கினார் நேதாஜி. சுதந்திர இந்திய அரசாங்கம் நாணயங்களையும் ரூபாய் நோட்டுகளையும் அச்சடித்து வெளியிட்டது. பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா மீது முறைப்படியான போர் அறிவிப்பை வெளியிட்டார் நேதாஜி. டெல்லி சலோ என்று தன் படைகளுக்கு ஆணையிட்டார் நேதாஜி. சுதந்திர இந்திய ராணுவம் அஸ்ஸாம் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்தது. பிரிட்டிஷ் இந்திய படைகளுக்கு எதிராக பல இடங்களில் வெற்றியும் பெற்றது. நேதாஜியின் வெற்றி இந்தியா முழுவதும் பெரும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியது. நேதாஜியின் படைகள் டெல்லியை கைப்பற்றும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றே மக்கள் பேசிக்கொண்டார்கள். ஆனால் போரில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. அமெரிக்கா பிரிட்டனுக்கு ஆதரவாக போர்க்களத்தில் இறங்கியது. இது போர்க்களத்தின் சூழ்நிலையை மாற்றி அமைத்தது. முதலில் இத்தாலி விழுந்தது. ஜெர்மனி போரில் தோற்று போனதால் ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். ஜப்பானிய இராணுவம் அமெரிக்காவிடம் சரணடைந்தது. இவை இந்திய தேசிய இராணுவத்தை மிக பெருமளவில் பாதித்தன. இந்த நிலையில் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் நாள் வானொலி மூலம் இந்திய மக்களுக்கு ஒரு செய்தியை அளித்தார் நேதாஜி. இந்தியாவின் சுதந்திரத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஜப்பான் தோல்வியடைந்தாலும் நாம் போரில் வெற்றி பெறுவது உறுதி என்று அந்த செய்தியில் கூறினார். பிறகு ரஷ்யாவில் உள்ள மஞ்சூரியாவுக்கு தப்பிச் செல்ல முடிவெடுத்தார் நேதாஜி. சிங்கப்பூரிலிருந்து தென் வியட்நாமில் உள்ள சைகோ நகருக்கு பயணமானார் நேதாஜி. அங்கு ஜப்பானிய ராணுவ விமானத்தில் ஏறினார் நேதாஜி.
விமான தளத்தில் கூடியிருந்த இந்தியர்களை பார்த்து ஜெய்ஹிந்த் என்று முழக்கமிட்டார் நேதாஜி. அதுவே அவரின் இறுதி பயணம் என்பதை அங்குள்ள எவரும் உணரவில்லை. ஆகஸ்ட் 19ஆம் நாள் ஜப்பான் ரேடியோ நேதாஜி சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகியது என்றும் அதில் நேதாஜி உயிரிழந்தார் என்றும் அறிவித்தது. இந்திய தேசம் முழுவதும் சோகத்தில் மூழ்கிப் போனது. அவர் உயிரிழந்ததை தேசத்தில் பலரும் நம்ப மறுத்தார்கள். மிக நீண்ட காலத்திற்கு அந்த சர்ச்சை இருந்து கொண்டே இருந்தது. நேதாஜியின் வீர வரலாற்றை இந்திய மக்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பார்கள்.